அன்பான வணக்கங்கள். இளநீர் நொங்கு இந்த கோடை காலத்திலுடைய அமுதங்கள். மரமும் சரி, மகத்துவம் சரி, இது ரொம்பவே போட்டிருக்கு. தண்ணீர் போலும் சாந்தம், இது நம்மளுடைய மரபு வரிகள். தண்ணீர், தன்னுள்ளே கொண்ட நீர். இளநீர் எடுத்திங்கனாலும் சரி, நொங்கும் அது கூட தன்னுள்ளே நீர் கொண்டிருக்கு. இளநீரும் நொங்குக்கும் உடல் வெப்பநிலையை சமன் செய்யக்கூடிய இது இருக்குது. பித்தத்தை குறைக்கும். கோடை காலத்தில் வெப்ப கோளாறுகளை பார்த்திங்கன்னா அடக்கும். இந்த நீர் இழப்புன்னு சொல்லணும் பார்த்திங்களா, அதை நீக்கிற தன்மை நொங்குக்கு உண்டு. இயற்கையிலேயே நொங்குக்கு நீர்மம் நிறைந்தது. இளநீர் உடலில் இருக்கக்கூடிய எலக்ட்ரோலைட் இருக்குது பார்த்திங்களா, அதை சமநிலைப்படுத்தும். நீர் அமுதமாகும் காலம் கோடை. நீரும் அமுதமாகும். எந்த நீர் அப்படின்னு சொல்கிறேன் இங்கே குறிப்பிட்டது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இளநீரும் இளநீரதும் பதநீர் ரெண்டையுமே சொல்கிறாங்க. சித்த மருத்துவ பயன் நிறைய உண்டு. இளநீரில் பித்தத்தை கட்டுப்படுத்தக்கூடியது உண்டு. இன்னொன்று நொங்கோட தன்மை உடல் சூட்டை அடக்கும். இன்னொன்று செரிமான சக்தியை கூட்டும். நொங்கில் உள்ள நார் சக்தி குடலில் இருக்கக்கூடிய அமிலத்தன்மையும் இளநீரோடு சேரும்போது அதனுடைய குணாதிசயங்கள் இரட்டிப்பாகும். சிறுநீரகத்தினுடைய சுத்தகரிப்பு தன்மையை அதிகரிக்கும். ரெண்டுமே இளநீரில் இயற்கையாகவே பார்த்திங்கன்னா டீடாக்ஸ் செய்யக்கூடிய ஒரு பயன்பொருள் உண்டு. கல் உருவாக விடாது. சிறுநீரகம் சிறப்பாக செயல்படும். அதே மாதிரி தோல் நலம், தேக நலம். நீங்கள் இன்றைக்கி எவ்வளோ சன் க்ரீம், லோஷன்ஸ், அது இது எவ்வளோ பண்ணுறோம். பட் அதோட இதெல்லாம் டெம்பரவரியாக தான் இருக்கும். நீங்கள் குளிருக்கு போயிட்டு ஒரு செயற்கையான குளிர்பானம் சாப்பிட்ற மாதிரி தான். ஸோ உடல் ரீதியாக உங்களுக்கு உடல் பலன் தரணும். அதே வகையில் ரத்த அழுத்த சமநிலைப்படணும். இளநீர் இளநீரும் சரி, அதே மாதிரி பதநீரும் சரி, உங்களுக்கு வெயிலில் வரக்கூடிய சோர்வு தன்மையை நீக்கும். ஏன்னா பொட்டாசியம் நிறைஞ்சிருக்கு. ரத்த அழுத்தத்தை சமநிலைப்படுத்தும். இன்னொன்று இதய நலனை பேணி காக்கும். அதாவது அளவறிந்து வாழ்வதே ஆரோக்கியம்னு சொன்னாங்க. உடல் எடையை ஒழுங்குபடுத்துறதுக்கு நீங்கள் டயட்டில் இருந்தீங்கன்னா நொங்கு ஒரு 4 நொங்கு சாப்பிட்டீங்கன்னா அது உங்களுக்கு என்ன செய்யணும், ஒரு முழுமையான ஒரு பசியை போக்கும். இன்னொன்று வெப்ப காய்ச்சல் சொல்கிறோம், அந்த ஹீட் ஸ்ட்ரோக் சொல்கிறாங்களா, அதிலிருந்து இளநீரும் நொங்கு பாதுகாக்கும். ஸோ இயற்கை மருந்தே சிறந்தது. இந்த கோடை காலத்தில் இயற்கை நமக்கு நிறைய வழங்கி சென்றிருக்கக்கூடிய தென்னை மரத்திலிருந்து கிடைக்கக்கூடிய இளநீரும், அதே மாதிரி பனையிலிருந்து கிடைக்கக்கூடிய பதநீர் மற்றும் நொங்கு உண்டு ஆரோக்கியமாக இந்த கோடையை போக்கும். மகிழ்ச்சி.